இருக்கக்கூடிய இந்த கூட்டங்களை அவன் கேட்கிறான். அங்க இருந்து கையேந்திரான். பெத்த பிள்ளைய சடலமாக வைத்துக் கொண்டு கண்களில் கண்ணீரோடு அவன் சொல்லுகிறான், இறைவா, என் குழந்தையை நான் இழந்து விட்டேன். என் குழந்தையை கொன்று விட்டார்கள். என் குழந்தையை கொன்றவர்களை என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீ பார்த்து கொண்டிருக்கிறியா அல்லாஹ், இந்த படுபாதக செயலில், இந்த பாவமான காரியத்திலே யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் நீ புட்டியா அல்லாஹ் என்று அங்கே நின்று நம் சகோதரன் கையேந்துகின்றானே, நம் சகோதரன் கரத்தில் ஏந்தி வந்து கதறுகின்றானே. நமக்கு அந்த எண்ணம் இல்லையா? நம்முடைய குழந்தை நினைச்சு பாருங்க, எந்த அக்கிரமமும் இல்லாம அநியாயமும் இல்லாம சாதாரணமாக இயற்கை மௌத்தை தழுவினாலே ஒவ்வொரு தாயும் தந்தையும் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம், அழுது கண்ணீர் விட்டு புலம்புகின்றோமே. இன்னைக்கு அவர்கள் பிள்ளைகளை நம்மை விட பாசமாக நேசமாக வளர்த்த குழந்தைகளை அநியாயமாக கொள்றானே, துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகின்றானே, குழந்தைகள் என்று பார்க்காமல் குண்டுகள் மலைகளை பொழிய செய்து கொள்ளுகின்றானே. பெற்ற தாயின் கண்ணு முன்னாலே குழந்தை இறந்து போகிறது. பெற்ற குழந்தையின் கண்ணு முன்னாலே தாய் இறந்து போகின்றானே. தாய் இறப்பதை பிள்ளை பார்க்கிறான், பிள்ளை இறப்பதை தாய் பார்க்கின்றான். அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அற உயிர் கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகின்றால், குண்டடிப்பட்டவை பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து பிள்ளைகள் சொல்லுகின்றான், அழாதே, கவலைப்படாதே, பின்வாங்காதே, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் சரி, நம்முடைய சுதந்திர காற்று பாலஸ்தீனத்தை உருவாக்கிய தீர வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு மறதித்தாலே, குழந்தைகளை அழிக்கிறாரே. போர் குற்றம் தெளிவாய் நடக்கும் போதும், மௌனம் ஏன், 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 மௌனம் ஏன். கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், குவியல் குவியலாய் கட்டடங்கள், குவியல் குவியலாய் கட்டடங்கள், குவியல் குவியலாய் கட்டிடங்கள். உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் அஃபாவின் மீது இருக்குதடா, அஃபாவின் மீது இருக்குதடா. காசா மக்களின் சோக காட்சியை, காசா மக்களின் சோக காட்சியை கண்கள் காண மறுக்கிறதே, கண்கள் காண மறுக்கிறதே. பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள், பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள் மனதில் ஈட்டியை பாய்ச்சுகிறதே, மனதில் ஈட்டியை பாய்ச்சுகிறது. மக்களும் கொடுத்த பாலஸ்தீனை, அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனே, அடக்க துடிக்கும் அரக்கனே, அடைக்க துடிக்கும் அரக்கனே, அழிக்க துடிக்கும் அரக்கனே, அடைக்க துடிக்கும் அரக்கனே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கனே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கனே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவா, அழிந்து போவா. ஒன்னா நம்பர் பயங்கரவாதி, ஒன்னா நம்பர் பயங்கரவாதி, உலகின் முதல் தீவிரவாதி, உலகின் முதல் தீவிரவாதி. பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகள், இஸ்ரேலர்கள் துரோகிகள், சொந்த மண்ணின் மைந்தர்களை கொன்றொழிக்கும் பாவிகளே, புரிந்துகொள், புரிந்துகொள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இஸ்ரேலிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படும் பாலஸ்தீன அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை கண்டித்தும், இஸ்ரேலிலே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை முழுமையான சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும், பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது, பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்கும் வரை இந்த போராட்டம் ஒருபோதும் தீராது என்ற கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் நாம் கடந்த சில நாட்களாக உலகத்தில் வாழக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் நியாய உணர்வுள்ளம் கொண்ட எல்லோரும் சில செய்திகளை, ஒரு செய்தியை குறிப்பாக ஆல் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டாக் மூலம் சுமார் 4 கோடி ஹேஷ்டாக்குகள் அது பதிவாயிருக்கிறது. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் கடந்த 200 நாட்களாக யுத்தம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமக்கார, அராஜகக்கார இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு
பாலஸ்தீன இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு மிக கொடூரமான தாக்குதலை அமெரிக்காவின் உதவி கொண்டு நீண்ட நெடிய நாட்களாக செய்து வருகின்றார்கள். இந்த 200 நாட்களிலே சுமார் 35,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது 35,000 பொதுமக்களிலே 75% குழந்தைகள் என்பது குறிப்பிடக்கூடியது. எவ்வளோ பெரிய வன்மம் கொண்டவர்கள், அக்கிரமம் கொண்டவர்கள், நெஞ்சிலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவர்கள், கல் நெஞ்சை முழுவதுமாக தனக்காக்கி கொண்டவர்கள். ஒரு யுத்தத்திலே யுத்தம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே எதிர்த்து நிற்பவர்களை போராளிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இராணுவம் என்றாலும் சரி, ஒருவரை ஒருவர் எதிர்த்து தாக்குவது என்பது சாதாரண ஒரு விஷயம். அது எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியும் கூட. யுத்தம் என்று வந்துவிட்டால் அதைத்தான் எல்லா பக்கமும் பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. பாகிஸ்தான் இந்திய இராணுவத்தின் மீது தாக்குதல் செய்தான். பதிலுக்கு நாமும் அவர்களை தாக்குதல் செய்தோம். இராணுவ வீரர்களே, அப்பாவி மக்களே அல்ல. இது போன்ற பல நாடுகளிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பயங்கரவாத கொடுங்கோலான இஸ்ரேலிய அரசு என்பது யார் போராளிகளாக தன் உயிர் நீப்பதற்காக களத்தில் நிற்கின்றார்களோ அவர்களை விட்டுவிட்டு அப்பாவிகளை கொன்றொழிக்கின்றார்களே, அநியாயமாக கொன்றொழிக்கின்றார்களே. பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கும் புத்தாடைகள் அணிந்து இனிப்பு பலகாரங்களோடு மகிழ்ச்சியாக குழந்தைகள் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அவர்கள் மீது குண்டுமலைகளை பொழிந்து கையில்லாமல் கால் இல்லாமல் இரத்த கோரைகளாக குழந்தைகளை பெற்றவர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மையிலே ஈரமுள்ள எவரையும் கலங்கடிக்கத்தான் செய்கிறது. நான் சாதாரணமாக அதை கடந்து போக முடியாது. நாம நினைக்கலாம் அங்க நடக்கிறதுக்கு இங்க என்ன செய்ய கேட்கலாம், நியாயம்தான். ஆனா ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். கொல்லப்படுவது அப்பாவிகள் அல்லவா, கொல்லப்படுவது குழந்தைகள் அல்லவா, கொல்லப்படுவது பெண்கள் அல்லவா, கொல்லப்படுவது நிராயுதபாணிகள் அல்லவா, கொல்பவன் ஒரு அரக்கன் அல்லவா. அவர்களை எதிர்த்து நாம் இஸ்ரேல் செல்ல முடியாவிட்டாலும் என் இறைவனிடம் நாம் பதில் சொல்வதற்காக இந்த இடத்தில் நின்றாவது அந்த அக்கிரமக்கார அநியாயக்கார ஆட்சியாளர்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டால் எனக்கும் இஸ்ரேலியனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நாம் ஏன் நினைக்கிறோம், ஏன் கூடியிருக்கிறோம், ஏன் கோஷத்தை முன்வைக்கிறோம், ஏன் உலக நாடுகள் எல்லாம் இது தலையிட வேண்டும் என்று நாம் நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றோம்? பாலஸ்தீனத்தில் அமைதி வேண்டும். அமைதி என்றால் நியாயமான அமைதி. பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது. பாலஸ்தீனத்திலே உரிமை கொண்டாட எவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த யூதர்கள் என்பவர்கள், இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் சுதந்திரத்திற்கு முன்பாக 40களிலே நாடின்றி நாடோடிகளாக தெரிந்தவர்கள். ஹிட்லர் இவர்களை இனப்படுகொலை செய்த போது அடைக்கலம் கேட்டு ஒவ்வொரு நாடாக ஓடி ஒளிந்தவர்கள் இந்த இஸ்ரேலியர்கள். ஆனால் அந்த நேரத்திலே கருணை உள்ளத்தோடு அன்போடு ஒரு மனிதனாக இவர்களையும் மதித்து பாலஸ்தீன பகுதிகளிலே ஒரு ஓரங்களிலே இடம் கொடுத்தார்களே பாலஸ்தீன பெருமக்கள், அவர்களுக்கு இன்னைக்கு இவர்கள்தான் எதிரிகளாக நிற்கின்றார்கள், அவர்களையே அகதிகளாக்குகின்றார்கள் என்று சொன்னால் இந்த அக்கிரமக்காரர்களை நாம் என்ன சொல்வது சகோதரர்களே? இன்னைக்கு பேசலாம் வரலாறு யாருனாலும், அவனும் அடிக்கிறானே இவனும் அடிக்கிறானே, என்ன வேணா நீ சொல்லு, ஏன் அடிக்கிறான்? எந்த நாட்டினுடைய குடிமகனும் சரி அந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்காரன் ஆக்கிரமித்துக் கொண்டால் அவர்களுக்கு எதிராக போராடுவது என்பது இயல்பு. நானே இருக்கிறேன், நாமளே இருக்கிறோம், நம்முடைய நாடு இந்தியா, பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்கிறது. திடீர்னு உங்க ஒரு ராணுவம் தொண்டிக்குள்ள புகுந்தா புடிச்சிட்டு போட்டு விட்டுருவோம். என் நாட்டுக்கு எதிராக எந்த அந்நியன் இங்கே புகுந்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் போராடுவேன், அவர்களை விரட்டி அதில் மரணிக்கும் வரைக்கும் என்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவேன் என்று எனக்கு உரிமை இருக்கும் பொழுது அதான ஒவ்வொருத்தரும் செய்வோம். இந்த நாட்டை இங்கிலாந்துக்கார அடிமையாக்கினா, ஆங்கிலேயன் அடிமையாக்கினா விட்டுட்டோம், வச்சுட்டு ஒன்று கொடுத்துட்டோம். சுதந்திர போராட்டத்திற்காக இன்னுயிர்கள் எத்தனை நிற்கப்பட்டது, அடித்து துரத்தினோமே, நாட்டில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே. ஒரு இந்தியனாக, இந்திய குடிமகனாக நான் அதை வரவேற்கிறேன். நான் அன்று இருந்திருந்தால் நானும் போராடி இருப்பேன். ஏன்? இது என்னுடைய நாடு, என்னுடைய மண்ணு, என்னுடைய சுதந்திரம். அந்த எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது அதே எண்ணம் பாலஸ்தீனியர்களுக்கு இருக்காதா?
பாலஸ்தீனிய போராளிகளுக்கு இருக்காதா? பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய மக்களுக்கு இருக்காதா? அவர்களுடைய நாடை இஸ்ரேல் என்ற வந்தேறி அமெரிக்காவின் துணை கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களையே அடிமையாக்கி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக காசாவை அவர் நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றார். அதை ஏனென்று எதிர்த்து கேட்க எந்த அரபு நாடுகளுக்கும் துப்பில்ல. அமெரிக்காவின் அடிவரடிகளாக, ஐரோப்பாவின் அடிவரடிகளாக அவர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டும் அப்படித்தானே இருக்கிறார். ஐநா முதற்கொண்டு அரபு நாடுகள் முதற்கொண்டு இந்த கொடுமையை ஏன்னு கேட்க நாதி இல்லையே. ஒருத்தராக குரல் கொடுக்கிறார. அரசுகளுக்கு அப்பாற்பட்டு நல்லுள்ளம் கொண்டவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். ஏண்டா கொள்ற? ரஃபா என்பது போர் நடக்கும் இடமல்ல, யுத்தம் செய்யக்கூடிய இடமல்ல. இஸ்ரேல் நாடு, இஸ்ரேலிய பயங்கரவாதம் பாலஸ்தீனத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல். அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் அறிவிப்பு செய்கின்றார்கள், நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க போகிறோம். ஆகவே இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடத்தை காலி செய்யுங்கள் என்று அறிவிப்பு செய்ததன் விளைவாக எகிப்தின் எல்லையோரத்தில் கூடாரங்களை அடித்துக்கொண்டு எந்த போர்களிலும் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தேவையில்லை என்று அப்பாவிகளாக, நிராயுதபாணிகளாக பெண்களும் குழந்தைகளும் தென்னடித்து வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருந்த அந்த அகதி முகாம்களின் மீது இந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய கொடியவர்கள் குண்டுகளை போட்டு நூற்றுக்கணக்கான மக்களை கொன்றளித்திருக்கின்றார்களே. செய்திகளில் பார்க்கிறோமே, முகநூலிலே பார்க்கிறோமே. பச்சிளம் குழந்தைகள் எல்லாம், பாலகர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் இரத்த காயங்களோடு தலையிலேயும் கையிலேயும் குத்துயிரும் குலையுயிருமாக, தகப்பன் இல்லாத பிள்ளையாக, பிள்ளை இல்லாத தாயாக, அண்ணனை இழந்த தம்பியாக உள்ள கேட்க வருகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்முடைய உள்ளம், நம்முடைய ரத்தம் கொதிக்காம எப்படி இருக்கும்? இந்த அக்கிரமத்துக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு நலம் விரும்பிகளும், மனித நேயர்களும் எப்படி சிஏஏக்கு எதிராக, என்ஆர்சிக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோமோ, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்தோமோ, அதுபோல ஒவ்வொருவரும் இஸ்ரேலுக்கு எதிராக நாம் அணிதிரண்டால் நம்மை பார்த்து உலக நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அணிதிரள்வார்கள். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள். நிச்சயமாக அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும், அமெரிக்காவிற்கு அழுத்தத்தை கொடுக்கும், ஐநா சபைக்கு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தின் மூலமாக அங்கே அப்பாவிகளாக கொல்லப்படக்கூடிய பாலஸ்தீனர்கள் பாதுகாக்கப்படுவார்களே, அதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் முன் வர வேண்டாமா? இதை கேட்கிறோமே, இது எதுக்கு இங்கேயே பண்றோம் கேட்கிறோமே. நாம் பண்ணணும், இன்னும் பண்ணணும், இது காணாது. ஒரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் குரல் கொடுப்பதால் பெரிய வினைகள் நிகழ்ந்து விடும் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் நாங்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக அங்கே நிற்கின்றோம். எந்த செயலை ஜனநாயக ரீதியாக இந்த மக்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு அடையாளப்படுத்த நிற்கிறோம். உன்னுடைய சகோதரன் கொல்லப்படுகின்றான், உன்னுடைய சகோதரி கொல்லப்படுகின்றாள். நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை போல அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று உயிரோடு இல்லை, இரத்தக்கரை படைந்து பிணங்களாக பார்க்கப்படுகின்றார்கள். அச்சப்பட வேண்டாமா? அல்லாஹ்விடம் நாம் கையேந்த வேண்டாமா? படுவாதாக இஸ்ரேலிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்முடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டாமா? நம்முடைய போராட்டங்கள் உலக நாடுகளிலே அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலை பணிய செய்ய வேண்டாமா? வாங்க, அதுக்கு தானே அழைப்பு கொடுக்கிறோம், அதுக்கு தானே மக்களை நோக்கி கேட்கிறோம். இந்த தொண்டையில இந்த கூட்டத்தால் அப்படி இல்லை, சிறு தீக்குச்சி தான், அது பத்த வைக்கும் நெருப்புத்தான் படு பயங்கரமாக பல காடுகளை எரிக்கிறது. நல்ல செயலுக்காக, நல்ல நோக்கத்திற்காக, பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக பாலஸ்தீன பெற்றோர்கள், பாலஸ்தீன தாய்மார்கள், பாலஸ்தீனத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள், கணக்கு பாருங்க, கொல்லப்பட்டவர்கள் 35,000 என்றால் உடல் ஊனமுற்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். சகோதரர்களே, உடல் ஊனமுற்றவர்கள் அங்கு கணக்கெடுக்க முடியவில்லை என்ற நிலை ஏற்படுகிறது.
வீடு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மருத்துவமனைகள் மீது குண்ட போடுகிறான். கேட்க நாதி இல்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், அரபு நாடுகள் கேட்கலாம்ல, கேட்கலையே. இஸ்ரேலுக்கு எதிராக அக்கிரமத்தை கண்டிக்கலையே, அணி சேர்க்கலையே, உலக நாடு அவர்களுக்கு எதிராக நிறுத்தலையே. எவனோ சாவட்டு எனக்கல்ல என்று இருக்கின்றானே, எண்ணிக்கொள்ளுங்கள். இன்று பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள். 2 பிரார்த்தனை அவர்கள் செய்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஒன்று, இறைவா எங்கள் மீது, எங்கள் குழந்தைகள் மீது, எங்களுடைய பெண்கள் மீது, எங்களுடைய வீடுகளின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை நீ பார்த்துக்கொள் என்பது ஒரு பிரார்த்தனை. இன்னொரு பிரார்த்தனை தெரியுமா? இன்னொரு பிரார்த்தனை எதை முன்வைக்கிறாங்க தெரியுமா? அவருடைய செய்திகளை மோடுள்ள பார்க்கிறோம். இஸ்ரேல் அல்லாஹ், இந்த அக்கிரமக்கார இஸ்ரேல் இந்த படு பயங்கரவாத செயல்களை எங்கள் நிகழ்த்துவதை கண்ணால் பார்த்தும் கூட அதை கண்டும் காணாமல் இருக்கின்றார்களே, அவர்களையும் நீ பார்த்துக்கொள் என்று அவர் கையேந்துகின்றார்களே. பாதிக்கப்பட்ட, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிராயுதபாணியாக நின்று அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடிய பிரார்த்தனைக்கு நாம் அஞ்ச வேண்டாமா? நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டாமா? நம் மக்களை அணி சேர்க்க வேண்டாமா? நம்மளால் என்ன இயலும் என்று மூளையிலே முடங்கி கிடக்காமல் என்னால் இயன்றதை என் அல்லாஹ்விற்கு பதில் சொல்லும் விதமாகவாவது இந்த இஸ்ரேலுக்கு எதிராக, அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அப்பாவிகளை கொன்றளிக்கக்கூடிய இந்த கிரிமினல்களுக்கு எதிராக சொல்லணும்ல, சொல்லத்தானே வேணும். அதுக்காக தானே கூடுறோம், அதுக்காகத்தானே கோஷம் போடுறோம். இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தெரியாது. ஆனா இந்த நேரத்தில் உள்ள வருந்தி அல்லாஹ்விட கையேந்திரம் தெரியுமா, இறைவனோட கேட்க சொல்றோம் தெரியுமா? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் காணாமல் இருக்கவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்றான். வலா தகசபன் அல்லாஹ் காபிலன் அம்மா யௌமலுல் லாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள், இந்த அக்கிரமக்காரர்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நாம் ஒருபோதும் காணவில்லை என்று நீர் எண்ண வேண்டாம். ஆனால் நாம் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கின்றோம், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றோம், அவர்களுக்கு காலம் தாழ்த்துகின்றோம். அது என்ன காலம் தெரியுமா? மறுமையிலே பார்வைகள் நிலைகுத்தி நிற்கப்படும் அந்த நாளிலே மனிதர்கள் தரிகட்டு ஓடுவார்களே, அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றானே. சகோதரர்களே, அல்லாஹ்விட கேளுங்க, அல்லாஹ்விட கையேந்துங்க. இறைவா, அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்களை, கொன்றொழிப்பவர்களை, குழந்தைகள் மீது குண்டு போடக்கூடிய இந்த முட்டாள் கூட்டங்களை கேளுங்க. அவன் கேட்கிறான், அங்க இருந்து கையேந்துறான். பெத்த பிள்ளைய சடலமாக வைத்துக் கொண்டு கண்களில் கண்ணீரோடு அவன் சொல்லுகிறான், இறைவா என் குழந்தையை நான் இழந்து விட்டேன், என் குழந்தையை கொன்று விட்டார்கள், என் குழந்தையை கொன்றவர்களை என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீ இருக்கையா அல்லாஹ், நீ பார்த்து கொண்டிருக்கையா அல்லாஹ், இந்த படுபாதக செயலிலே, இந்த பாவமான காரியத்திலே யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் நீ புட்டியா அல்லாஹ் என்று அங்கே நின்று நம் சகோதரன் கையேந்துகின்றானே, நம் சகோதரன் கரத்தில் ஏந்தி கொண்டு கதறுகின்றானே. நமக்கு அந்த எண்ணம் இல்லையா? நம்முடைய குழந்தை நினைச்சு பாருங்க, எந்த அக்கிரமமும் இல்லாம, அநியாயமும் இல்லாம சாதாரணமாக இயற்கை மௌத்தை தழுவினாலே ஒவ்வொரு தாயும் தந்தையும் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம், அழுது கண்ணீர் விட்டு புலம்புகின்றோமே. இன்னைக்கு அவர்கள் பிள்ளைகளை நம்மை விட பாசமாக நேசமாக வளர்த்த குழந்தைகளை அநியாயமாக கொள்றானே, துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுகின்றானே, குழந்தைகள் என்று பார்க்காமல் குண்டுகள் மலைகளை பொழிய செய்து கொள்ளுகின்றானே. பெற்ற தாயின் கண்ணு முன்னாலே குழந்தை இறந்து போகிறதே, பெற்ற குழந்தையின் கண்ணு முன்னாலே தாய் இறந்து போகின்றாளே. தாய் இறப்பதை பிள்ளை பார்க்கிறான், பிள்ளை இறப்பதை தாய் பார்க்கின்றான். அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அற உயிர் கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகின்றால், குண்டடிப்பட்டவை,
மேலெல்லாம் வெந்துருச்சு. மோனுள்ள பார்த்தோம். பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து பிள்ளைகள் சொல்லுகின்றான், அழாதே, கவலைப்படாதே, பின்வாங்காதே, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் சரி, நம்முடைய சுதந்திர காற்று பாலஸ்தீனத்தை உருவாக்கிய தீர வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு மறதித்தாலே, நிச்சயமாக என் சகோதரர்கள், பாலஸ்தீனத்திலே வசிக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள், இஸ்ரேலிய அரக்கர்கள் எவ்வளவு பலம் கொண்டு போராடினாலும் சரி, எத்தனை நாடுகளை துணைக்கழித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஒரு நாள் பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேலியர்களை விரட்டி அடிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நாளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நடக்கும், நடக்காமல் இருக்காது. அது நபிகளுடைய முன்னறிவிப்பு. மஸ்ஜித் அக்ஸா மீட்கப்படும், பைத்துல் முகத்தஸ் மீட்கப்படும், அது இஸ்லாமியர்கள் ஆளுமைக்கு உட்படுத்தப்படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நடக்காம போகலாம், நாளைக்கு நடக்காம போகலாம். இன்னைக்கு குண்டுமலையை பொழிந்து அவன் பல ஆயிரம் பேரை கொல்லலாம். ஆனால் அங்கு பெற்றெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளாகத்தான் உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் பயப்படல. என் பாலஸ்தீனிய சகோதரன் ஒருபோதும் பயப்படல, ஒருபோதும் பின்வாங்கல. அவன் போய் பத்திரிகையாளர் கேட்கிறான், அந்த நாட்டுக்குள்ள யுத்தம் நடக்கிறது, குண்டுமலை பொழிகிறது, அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே பக்கத்தை குண்டை போடுறான். கேட்கிறான், இவ்வளவு கடினமான சூழ்நிலை, வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது, குண்டுமலை பொழியப்படுகிறது, நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள கொஞ்சம் வெளியேறலாமே என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றான், நான் இந்த நாட்டிலே பிறந்தவன், இந்த நாட்டிலே வளர்ந்தவன், இது என்னுடைய நாடு, என்னுடைய மண்ணு, என்னுடைய பள்ளி, என்னுடைய போராட்டம். நான் இங்கு வாழ்வது இவர்களை எதிர்ப்பதற்காகத்தான். அந்த வாழ்வு எனக்கு அளிக்கப்படாமல் நான் மரணித்தால் அதுவும் எனக்கு வெற்றிதான் என்று ஈமானிய உணர்வோடு பேசுகின்றானே, அதில் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? படிப்பினை இல்லையா? நம்மை போல சமகாலத்திலே வாழக்கூடிய நம் சகோதரர்கள் குண்டுமலைக்கு முன்பாக நின்று குழந்தைகளை இழந்தவர்கள் ஒப்பாரி வைக்கல, ஓலமிடல, அல்லாஹ்விட கையேற்றுகின்றார்கள். அவர்கள் பேசுகின்றார்கள், எங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை அல்லாஹ் காணாமல் இல்லை, கண்டிப்பாக பார்ப்பான், மறுமையில பிடிப்பான். அந்த தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நாளை அடையும் பொழுது எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துகின்றார்களே, அத்தகைய ஈமானிய உணர்வு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் வெளிப்பட வேண்டும். சகோதரர்களே, சோதனை இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கம் அவ்வளவு எளிதானது அல்ல. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சோதனைகளை அனுபவிக்கத்தான் செய்யும். உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக, உங்கள் கொள்கைக்கு எதிராக, உங்கள் மார்க்கத்துக்கு எதிராக, நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய இருப்பிட எல்லாத்துக்கு எதிராகவும் அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் உங்களை விரட்டுவதற்கு வரத்தான் செய்வான். புல்டோசரோடு வருவான். வந்தாங்களா இந்தியாவில்? இன்னும் வருவான். நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். வானில் இருந்து பொழியப்படும் குண்டுமலை கஞ்சாத சமுதாயம், அவர்களை பார்த்து இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவிலே பாடம் படிக்க வேண்டும். உள்ள உறுதி, ஈமானிய உறுதி, நம்பிக்கை உறுதி, அல்லாஹ்விடம் வெகுமதி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஆசை மிக்க வாழ்வு. இந்த உலக வாழ்வல்ல பெரியது. அவன் வாழாத வாழ்க்கையா? அவனுக்கு இல்லாததா? ஆனா அவன் நாடினால் அந்த நாட்டை விட்டு தப்பித்து வேறு நாட்டுக்கு செல்லலாம், அகதிகளாக செல்லலாம். போகமாட்டான். போகல. எங்கள் வாழ்வும் மரணமும் பாலஸ்தீனத்தில் தான், பாலஸ்தீன வெற்றியில் தான், இந்த இஸ்ரேலுக்கு எதிராகத்தான். ஏனென்றால் எங்களிடம் நியாயம் இருக்கிறது என்று பேசுகிறான். அவன் அக்கிரமாக போராடவில்லை. இஸ்ரேல் அதில் ஏன் நாடு, என்னுடைய மண்ணு, நாங்கள் வளர்ந்தவர்கள், நாங்கள் உங்களுக்கு வாழ்வளித்தவர்கள், நீங்கள் எங்களை அடிமையாக்குவதை ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறக்கும் சுதந்திர பாலஸ்தீனம், சுதந்திர பாலஸ்தீனத்தின் குழந்தைகள், சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய பெண்மணிகள், சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய இளைஞர்கள், சுதந்திர பாலஸ்தீனம் அங்கு நிகழாமல் இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் இருக்காது. இஸ்ரேல் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை நடத்தினாலும் சரி. ஆனா இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இருக்கிறது,
இந்த அப்பாவி மக்கள் மீது குண்டு வழியக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. போர் விதிமுறைகளை எல்லாம் மீறியது. உக்ரைன் மீது ரஷ்யா குண்டு போடும்போது அமெரிக்கா கொக்கரிச்சான். நீ எப்படி சிவிலியன்கள் மீது குண்டு போடலாம் குரல் கொடுத்தீல. இஸ்ரேல் இப்ப அதைத்தானே செய்யறான். கள்ள குழந்தையாக இருந்து செய்யறான்ல. ஹமாஸுக்கு எதிராக போராடு, பிரச்சனை இல்லை. அவனுக்கு எதிராக குண்டு போடு, பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவிகள் மீது போடுகின்றாயே, அடைக்கலம் தேடி சென்றவர்கள் மீது போடுகின்றாயே. இதை கண்டிச்சான அமெரிக்கா, இங்கிலாந்து கண்டிச்சான, ஐரோப்பிய யூனியன் கண்டிச்சுதா, ஐநா சபை கண்டிச்சுதா? கண்டிக்க போற போக்குல போர் நிறுத்தத்தை அறிவிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போர் நிறுத்தத்துக்கு எதிராக இதுபோல குண்டுமடை பொழியக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக, அப்பா அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக இன்னைக்கு உலகமே ஒரு பார்வை விழுந்திருக்கிறது. இதை நாம் சும்மா சொல்லல, வெறும் கூத்தாடிகள் தானே என்று சொன்ன பலரும் நம்ம நாட்டில், நம்ம தமிழகத்தில் இல்லை, கேரளாவில், இன்ன பிற மாநிலங்களில், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில், தன்னுடைய முகநூலில், தன்னுடைய எக்ஸ் தளத்தில், தன்னுடைய யூடியூப்ல ரஃபா மீது நடந்த தாக்குதலை கண்டிக்கிறார். அநியாயம் என்கிறான், அக்கிரமம் என்கிறான். ஆனா சொந்த சமுதாய மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை பேசக்கூட இல்லாம நம்ம சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வசிக்கிறோமே, தமிழ்நாட்டில் வசிக்கிறோமே, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதன் பிரகாரம் நிற்கலாம்ல. அவனுக்கு தகுந்தவாறு எதிர்ப்பு தெரிவிக்கிறாள்ல. நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மூலமாக, கண்டனத்தின் மூலமாக, மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக உன் சகோதரனுக்கு உதவ மாட்டியா? உலகத்தினுடைய பார்வை பாலஸ்தீனத்தின் மீது திருப்ப மாட்டியா? பாலஸ்தீனத்திற்கு அமைதி வேண்டும் என்று நீ குரல் கொடுக்க மாட்டாயா? பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தை விடுதலை நியாய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாயா? அதெல்லாம் செய்யணும். தொண்டில மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களை செய்யணும். செய்வீங்க. நீங்கள் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை கூட நாம் பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், ஜனநாயகம் குளிதோண்டு புதைக்கப்பட்டு அக்கிரமக்கார அநியாயக்கார ஆட்சி நம் மீது சுமத்தப்படும் பொழுது நமக்கு கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கடினமாக பதிவு செய்து கொண்டு, பாலஸ்தீன விடுதலைக்காக, பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக, பாலஸ்தீனத்தில் கொல்லப்படக்கூடிய குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்காக அல்லாஹ்விடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். நம் ஒவ்வொரு நாளும் தொழுகைகளை கேட்கிறோம், குறிப்பாக தகஜத்தில் கேட்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளில் அந்த குழந்தைகளுக்காக, கொல்லப்படுபவர்களுக்காக, பெண்களுக்காக, பாலஸ்தீன விடுதலைக்காக கையேந்துங்கள் சகோதரர்களே, கையேந்துங்கள் சகோதரிகளை. அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். இறைவா, இந்த அக்கிரமக்காரர்களை நீ பார்த்துக்கொள். இறைவா, இந்த அநியாயக்காரர்களை நீ பார்த்துக்கொள். இறைவா, இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை நீ பார்த்துக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் துஆ செஞ்சாங்க. அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஒட்டக குடல்களை அள்ளி வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால் எதுவும் செய்ய இயலல. குறைஷிகள் வலுவாக இருந்தாங்க. குறைஷிகள் கைகொட்டி சிரித்தாங்க. அநியாயம் செய்தான், அக்கிரமம் செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? இறைவா, இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள். இறைவா, இந்த உக்குபாவை நீ பார்த்துக்கொள். இறைவா, இந்த உமையாவை நீ பார்த்துக்கொள். எனக்கு எதிராக அக்கிரமம் செய்கின்றார்கள், அநியாயம் செய்கின்றார்கள் என்று நபிகளார் கேட்ட துவாவிற்கு பகரமாக பதிலே அனைவரும் ஒரு சேர வெட்டி வீழ்த்தப்பட்டார்களே. இரண்டுக்குமான கால இடைவெளி இருந்ததானால் இறைவனுடைய தண்டனையில் இருந்து, இறைவனுடைய பிடியில் இருந்து, இறைவனுடைய பார்வையில் இருந்து எந்த அக்கிரமக்காரனும் தப்பித்து விட முடியாது. ஆனா நீ கேட்கணும், நான் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். பாதிக்கப்பட்டவன் கேட்கா, அவனுடைய துவால நாம சேர்ந்துடக்கூடாது. என்ன கேட்கிறான்? எல்லாம் எனக்காக குரல் கொடுக்காதவனையும் கேட்கிறான்ல, அவன் பாதிக்கப்பட்டவனுடைய துவாது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான நாமளது கிழக்காகி விடக் கூடாது. ஆகவே அந்த மக்களுக்காக நாம் கையேந்துவோம், எதிர்ப்புகளை பதிவு செய்வோம், இன்னும் எதிர்ப்புகளை வலுப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன விடுதலை என்பது சாத்தியம், நடக்கும். அதை நாம் காண்கிறோமோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் அது நிச்சயமாக நடக்கும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.